Tamil News. வணக்கம். டிபிசியின் தலைப்புச் செய்திகள். அரியநேத்திரன் சார்பில் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. தோட்டத் தொழிலாளர்களுக்கு தினச்சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குவதில் தீர்வு காணப்பட்டுள்ளது. எம்ஏ சுமந்திரனும் சாணக்கியனும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி சென்காங்கை சந்தித்துள்ளனர். நாட்டையும் மக்களையும் மீட்டெடுப்பதற்கான சவாலை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார், அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய பயணிகள் கப்பல் சேவை ஆகஸ்ட் 16 நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையில் ஆரம்பமாக உள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக தமிழ் பொது கட்டமைப்பினால் களமிறக்கப்பட்டிருக்கும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் சார்பில் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினரான தா. சிப்பரன் அந்த கட்டுப்பணத்தை செலுத்தினார். தோட்டத் தொழிலாளர்களுக்கு தினச்சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குவதில் தடங்கல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் சம்பள நிர்ணய சபையில் இன்று அந்த தகராறுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பள விவகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட தவறுகளை திருத்தி அமைத்து 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுத்தர உதவிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் தொழிலமைச்சர் மனுஷ நாணயக்காரவுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் நன்றி தெரிவித்திருக்கிறார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் தினச்சம்பளத்தை முன்மொழிந்தது போன்று அதை தொழிலாளர்களின் கைகளில் கிடைக்க செய்வதிலும் முழு பொறுப்பையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொண்டிருக்கிறது என்றும் செந்தில் தொண்டமான் கூறியிருக்கிறார். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கான தீர்மானத்துக்கு சம்பள நிர்ணய சபையில் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்ஏ சுமந்திரனும் ராசமாணிக்கம் சாணக்கியனும் இன்று காலை இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி சென்காங்கை சந்தித்து பேசினர். சீன தூதுவரின் அழைப்பின் பேரிலேயே தூதரகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தற்போதைய இலங்கை நிலவரங்கள் தொடர்பாகவும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகள் தொடர்பாகவும் மிகவும் சிநேகபூர்வமான முறையில் கலந்துரையாடியதாக சுமந்திரன் தெரிவித்தார். நாட்டையும் மக்களையும் மீட்டெடுப்பதற்கான சவாலை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலுக்கு பின்னர் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சவாலையும் எமது நாட்டை வளமான நாடாக மாற்றுவதற்கான சவாலையும் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை உறுத்தாக்கி கொடுப்பதற்கான சவாலையும் தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார். எனவே இன்று இட்ட இந்த கையொப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றிகரமான கையொப்பமிடலாக அமையும் என்பது நிச்சயம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் வேட்புமனுவில் கையொப்பமிட்ட சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பெரும் நெருக்கடிக்குள் இருந்த ஆளும் குழுவினால் எமது நாடு அழுத்தப்பட்டுள்ளது. இதிலிருந்து எமது நாட்டையும் மக்களையும் மீட்டெடுப்பதற்கான சவாலை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார். எனவே இன்று நாங்களிட்ட இந்த கையொப்பம் நிச்சயமாக வெற்றிக்கான கையொப்பமிடலாக அமையும். ஏனென்றால் இப்பொழுது ஏனைய பாசறைகள் ஒவ்வொரு குழுவாக பிரிந்து சிதைந்து அழுக்குகளை சேகரிக்கும் நிலைக்கு மாறியுள்ளது.
தேசிய மக்கள் சக்தியாக நாம் 1.5 வருடங்களுக்கு முன்னரே ஆரம்பித்தோம். நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய வகையிலும் ஒழுங்கமைந்த வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டி இற்றை வரை இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு ஒரு மாதத்தை விட சற்று அதிகமான நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த கொஞ்ச நாட்களில் நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய வகையில் எமது தேர்தல் இயக்கத்தை முன்னெடுத்து செல்வோம். கிராமங்களில் மிகவும் வலிமை மிக்க ஒரு ஒழுங்கமைப்பையும் அதே போலவே தேசிய மக்கள் சக்திக்கு சொந்தமான பலம் பொருந்திய குழுக்களும் இருக்கின்றன. எனவே இந்த தேர்தலை நிச்சயமாக எங்களால் வெற்றி கொள்ள முடியும். இந்த தேர்தலுக்கு பின்னர் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சவாலையும் எமது நாட்டை வளமான நாடாக மாற்றுவதற்கான சவாலையும் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை உறுத்தாக்கி கொடுப்பதற்கான சவாலையும் தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார். எனவே இன்று இட்ட இந்த கையொப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றிகரமான கையொப்பமிடலாக அமையும் என்பது நிச்சயம் என்றார். இலங்கை இந்திய பயணிகள் கப்பல் சேவை ஆகஸ்ட் 16ஆம் தேதி நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையில் ஆரம்பமாக இருப்பதாக இன்ஸ்ரீ ஃபெரி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இன்று அறிவித்திருக்கிறது. தங்களது சிவகங்கை பயணிகள் கப்பல் இரு நாடுகளுக்கும் இடையில் சேவையை ஆரம்பிக்கவிருப்பதாக அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எஸ் நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்ததாக இன்று டெய்லி மிரர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலம் பயணச்சீட்டுகள் வழங்கும் பணி இன்று நள்ளிரவு நாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த பயணிகள் கப்பல் சேவை மே 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவிருந்தது. ஆனால் கப்பலை வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தாலும் வேறு நடைமுறை பிரச்சினைகள் காரணமாகவும் அது ஒத்திவைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. வேலை நிறுத்தத்துக்கு மத்தியிலும் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சகல கடமைகளையும் செய்வதற்கு கிராம உத்தியோகத்தர்கள் இணங்கிக் கொண்டதாக கூறிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க அந்த கடமைகள் சுமூகமாக முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டார். அதேவேளை தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கடுமையாக அதிகரித்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. ஜூலை 31 முதல் இதுவரை 337 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக ஆணைக்குழு கூறியது. வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி புதிய நீதி, சிறைச்சாலைகள் விவகாரம் மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அமைச்சராக இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். அமைச்சர் பதவியிலிருந்து விஜயதாச ராஜபக்ஷ ஜூலை 29ஆம் தேதி விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.